இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுருக்கோம். அந்த கடாயில் ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் விட்டுருக்கோம். சின்ன ஸ்பூனில் விட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு 15 ஒரு 1/2 kg சிக்கனுக்கு நம்ம ஒரு 10-15 சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அதே மாதிரி 2 பல் பூண்டு, ஒரு பீஸ் இஞ்சி, இதெல்லாம் வந்து நான் இதில் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை ஜஸ்ட்டு லைட்டாக வதக்கி விட்டுடலாம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து அதில் பாதி அளவு ஜீரகம் போட்டுக்கலாம். இதை நம்ம வந்து ஒரு பாதி அளவு வதக்கினா போதும். இப்போ பாதி வதங்கிடுச்சு. நம்ம இதில் சிக்கன் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதேமாதிரி மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் நான் போடுறேன். இது வந்து காரம் வந்து அவங்கவுங்க நம்ம தேவைக்கேற்ப கொஞ்சம் இன்க்ரீஸ் நீங்கள் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ வந்து இது ஜஸ்ட் லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துட்டு ஆற வச்சுட்டு நல்லா நைஸாக இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவ்வளோதாங்க. இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம். பாத்திரத்தில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுருக்கோம். இதில் கொஞ்சம் ஆயில் நல்லா இருந்தது, கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 2 பட்டை, ஒரு 2 கிராம்பு இதில் போட்டுடலாம். இதில் இப்போ வந்து ஒரே ஒரு சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை கூட போட்டுடலாம். போட்டுட்டு இதை நல்லா ஒரு கோல்டன் கலர் வர அளவு நம்ம வந்து வதக்கி எடுத்துடலாம். இதில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுடலாம். அப்போ சீக்கிரமாக நமக்கு இந்த வெங்காயம் வதங்கி வந்துடும். இப்போ நமக்கு ஆனியன் வந்து நல்லா கோல்டன் கலர் வந்துடுச்சு. இப்போ வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்த இந்த சிக்கன் வந்து நம்ம போட்டுடலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அதே மாதிரி ஒரு 3 நிமிஷம் வந்து இந்த சிக்கனை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டாக்க அதுலேயே நல்லா சாஃப்டாக குக் ஆகும். அதனால் நம்ம இதை அப்படியே வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிடணும். லைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ நம்ம இதில் வந்து ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு நம்ம வந்து இதை கட் பண்ணி போட போகிறோம். இந்த மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும். வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ அதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் நம்ம அந்த அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மசாலாவை நம்ம சேர்க்க போகிறோம். நல்லா ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. இப்போ இந்த மசாலா சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கு. மசாலா போட்டுட்டு இதை நல்லா கலந்துட்டுடலாம். நம்ம தண்ணி விடவே இல்லை, ஆனால் சிக்கனில் இருக்க தண்ணி நமக்கு இந்த அளவு இருக்குது. இப்போ திரும்பவும் இதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம அப்பப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ வந்து ஒரு தேங்காய் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவு, ஒரு 10 முந்திரி வந்து ஹாட் வாட்டரில் நம்ம சோக் பண்ணி வச்சுருக்கிறது இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது போட்டுட்டு நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் சிக்கன் குக் ஆகிறதுக்கு ஒரு பாதி அளவு குக் ஆகிருக்கு. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு திக்கான கிரேவி மாதிரி தான் செய்ய போகிறோம். அதனால் நம்ம வந்து தண்ணி வந்து பார்த்து விட்டுக்கலாம். இப்போ வந்து இதை திரும்பவும் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ உப்பு வந்து தேவையான அளவு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு சிக்கன் நல்லா குக் ஆன பிறகு நம்ம இந்த அரைச்சி வச்ச தேங்காய் முந்திரி பேஸ்ட்டு நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ பாருங்கள், ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு சிக்கன் நல்லா குக் ஆகிருக்கு.
ஒரு 3/4 பக்கத்தில் குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம வந்து அதில் அரைச்சி வச்ச பேஸ்ட் விட்டுடலாம். பேஸ்ட் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நீங்கள் காரம் சால்ட்டு இது ரெண்டும் பார்த்துட்டு தேவைப்பட்டால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து திரும்பவும் நல்லா ஒரு ஸ்லோவாக வச்சுட்டு நம்ம வந்து இதை ஒரு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே இருக்கட்டும். நம்ம இந்த தேங்காவோட லைட்டாக குளிச்சா போதும். நம்ம இந்த ஜார் மிக்ஸியை கழுவி தண்ணி ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க. இது நல்லா நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம். நமக்கு லோ ஃப்ளேமில் வச்சுருந்தோம். ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு சூப்பராக நல்லா வாசனையாக இருக்குது. இந்த கிரேவி வந்து திக்னஸ் வந்து இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து தேவையான அளவு கொத்தமல்லி தழை போட்டு நம்ம நிறுத்திடலாம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா ஆப்பம், இடியாப்பம், தேங்காய் பால் சாதம், சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் சிக்கன் வாங்கினா இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால் நம்ம வந்து குக்கிங் வந்து சூப்பராக முடிஞ்சிருச்சுங்க. நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா குக்கிங் வீடியோவே ஒரு 300-350க்கு மேலே நான் வீடியோ போட்டிருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலில் குக்கிங் வீடியோலாம் பாருங்கள். உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ.